இன்னும் நல்ல போர்ஸ் அடிங்க. ஆடிக்கிட்டு இருக்கேன் சார். நிப்பாட்டாதீங்க. என்ன சார் நீங்க? ஏன்டா நிப்பாட்ட வேண்டாங்க? ஒண்ணுக்கு போய்கிட்டு இருக்கேன் சார். நிப்பாட்டா தனியா தெரியும். சார் ஐ ஆம் நாட் ஆப்பிரிக்கன் மங்கி. ஐ ஆம் பாவம் நார்மல் மனுஷன் ஃப்ரம் மாட்டிக்கிட்டார். என்ன பண்ணா இன்னைக்கு ராத்திரி ஹை கைஸ், நான் தான் உங்கள் மஃபா. நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி உங்கள் சப்போர்ட்டை பண்ணுங்கள். இன்றைக்கி எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் பெட் ஃபால்ஸ்க்கு போயாச்சு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா தோப்புக்கு தான் குளிக்க வந்திருக்கோம். தோப்பு பேர் பார்த்தீங்கன்னா சைனி கார்டன். கான்டாக்ட் நம்பர், ஆனால் கான்டாக்ட் நம்பரை பார்த்துக்கோங்க. தோப்பு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன், மஜாவாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு அந்த தொட்டியை காட்டுறேன் பாருங்க. தொட்டியை காட்டுறேன். அதுக்கு முன்னாடி பாத்ரூமை காட்டணும். இல்ல பாத்ரூம் காட்டிக்கிறோம்டா. ஒரு சில பேர் வரும்போது டக்குன்னு பாத்ரூம் வருவாங்கல்ல, பாத்ரூம் எப்படி இருக்குது, நீட்டா இருக்கா இல்லையான்னு பாப்பாங்கல்ல. இல்ல என்ன மாப்பிள்ள கக்கூஸ்லாம் போறதா எங்க போவாங்க? அங்க இருக்கும். சரி, இது ட்ரெஸ் மாத்திர ஏரியாவா மாப்பிள்ள? அந்த முக்கில அசிங்கப்படுத்திட்டியா மாப்பிள்ள? சரி நீ புள்ள போ, வீடியோலாம் எடுக்க மாட்டேன். மேல ஒரு கேப் இருக்கு. டட்டடாயன் அந்த வியூ வரப்போது உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் மருஃப் தான் நிக்கிறான். வா தொட்டி வா, உங்களுக்கு செமையா இருக்கும்னு நினைக்கிறேன். மஜாவா கட்டியிருக்காங்க. இந்த படியே வழுக்க தாண்டா செய்யுது. ஒப்பனை உதைக்க ஓடுதுப்பா. ஓடுதுன்னு இருக்கு, அங்கேயேதான் நிக்குது. இன்னைக்கு ஒரு சம்பவம் ஆகி போச்சு. சரி மீரா ஒன்னு செய்வோம் மச்சான். இந்த போய் டவுன் பண்ணி 120 வை. ரைட், நான் கொஞ்சம் நோண்டிட்டு இருக்கிறேன். இதுக்குதான் நீச்சல் தெரியாதா உனக்கு? என்ன அப்ப எப்படி அந்த ஆத்துல குடிக்க வந்தா? அப்ப இன்னைக்கு தண்ணி நிறைஞ்ச இன்னைக்கு ஒரு ஃபன் இருக்கு. என்ன பண்றாரு யாசு? ஆரம்பிச்சு வைக்கிறேன். திட்டு வரைக்கும் நான் செஞ்சு போறேன். ஒரு அடி சொட்டு முடியும். மந்திரம் சொல்லு ரியாஸ். வாழ்நாளெல்லாம் கன்னி பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காத கட்டிடம் காளை புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. மை பாய் இப்ப குதிப்பான் பாருங்க ஒருத்தன். சிங்கம் காப்பாத்து காப்பாத்து. சிங்கம் dive.
ஏ ஒன்றும் பண்ண மாட்டாங்கடா, காரில் எடுத்துன்னு போவாங்க. கறியை ரெடி பண்ண போறோம். செம்மையா சமைக்கிறோம். அதை ஒட்டி வச்சிடவா? அந்த வரைக்கும் வருமா? நிறைய எந்த அளவுக்கு நிறைய வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. கறி மிச்சம் தீபத்தி அமைச்சிடும். மிச்சம் வர அடுத்த ரவுண்டுக்கு ஃபுல்லா போயிடும். மசாலா அப்படி ஐயோ மசாலா தான் அல்டிமேட். ஓடுறோம் மாலை ஏது போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன்டா. பொண்டாட்டி பண்ணது எடுத்துருவா. வேணாம் வேணாம் ஐயா வச்சானு வை. டெட் பாடி நீ தான். ஆமா நான் அப்படி செய்வேனா? 13 பேர் செய்யாமலாம் இருக்குது. அப்படி செய்ய ஆளாம வச்சேன். அப்படி செய்யற ஆளாம வச்சேன். நீயா பேசுறவா கேக்குறான். ரவுண்டு முடிஞ்ச மாச்சா நல்லா வெந்துருச்சா? இது பாத்தியா இந்த கறி கையோட்டுக்கு பஞ்ச லைட் கிள்ளி போறேன். கிள்ளி பாரு, நுள்ளி பாரு. நான் கிள்ளி பார்க்கவா? கிள்ளி பாக்குறேன்னா எடுத்து பாக்குறேன். தப்பா நினைக்காது. ஈரல்ரா அது. ஈரல் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நம்பர் 1. கத்தார் மாப்பிளையும் துபாய் மாப்பிளையும் ரிவ்யூ கொடுத்துட்டாரு. வாவ். எங்க ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. வெற்றிகரமாக ரவுண்டு முடிஞ்சிருச்சு. கருகி போய் இருக்குன்னு பார்க்காதீங்க, அது மேலே ஃபுல்லாக இது தட்டி விட்டா போயிடும். அப்போ இது கபாப் தானே இல்லையா சார்? இவர் தான் எங்களுடைய சீஃப் ஹெட். இவர் இல்லாட்டி இந்த வேலைலாம் நடக்காது. இவர் இருந்தால் மட்டும்தான் இந்த வேலை கரெக்டாக நடக்கும். கூமா மட்டி வேணாங்க, இந்த மாதிரி தோப்புக்கு வந்து இந்த மாதிரி கபாப் போட்டு அதான் நம்ம காயல்பட்டினத்தை ஃபேமஸ் ஆக்குங்கடா. என்ன மாறுப்பு தோப்பு புடிங்க. எப்படி இருக்கு பாருங்க, செமையா இருக்கு. கறிக்கு சண்டை பிடிக்கிறாங்க. கறிக்கு சண்டை பிடிக்கிறான் பாருங்க தாமாப்ல. வா செமையா இருக்கு. பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. வெங்காயம் அருமையா இருக்கு. அருமை அருமை. இவர்தான் கறி பாதுகாவலன்னு சொல்லிட்டு கறி திண்டுட்டு தான் இருக்கிறாரு. பாதுகாக்க மாட்டேங்க. ஓசில 2 வேங்க போது உனக்கு தெரியல. சரி சரி சரி. எல்லாம் கூட்டுக்கள வாணிடா. ஏண்டா இப்படி இருக்கியா? சரி ஏமாந்தாது. கண்ணீர் பந்தலிங்கோன்னு வச்சிருக்காங்க. இருக்கு. இவர்தான் இவ்வளவு நேரம் வீடியோ எடுத்துட்டு இருந்தாரு. வணக்கம்டா மாப்ள. அடிப்பா. கறி ரக்கோ. புகை புகையா வருது. நான் வந்து சும்மா தாங்க இருப்பேன். எனக்கு திங்க தான் தெரியும், எனக்கு சமைக்க தெரியாது. உண்மையை சொல்லிடணும். அப்பா இது கொண்டு வரலையா? ஃப்ரெஷ். தனியா போனா தண்ணியில போயிடுவா. இது என்ன இவ்வளவு பெருசாயிட்டு? பெரிய ஸ்டிக்கா இது. பெருசு, நல்ல பெருசு. கட் பண்ணாதா? இதுக்கு பீப் போடக்கூடாது. அவன் வேற ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துட்டான். ராஜப்பா ராஜப்பா உனக்கு வைக்கறதா? இல்ல கறி மிச்சமா தானே இருக்கு. பத்தியா இன்ஜினியர் கரெக்ட்டா தான் வாங்கிட்டு வந்திருக்கான். இல்ல நிறைய இது போட்டனால நமக்கு இது பண்ணிட்டோம். இல்ல அன்னைக்கு இதெல்லாம் இல்லனா நமக்கு முடிஞ்சது. கறில இருந்து வராத இது ஊத்துறேன்னா போறானே. வெபரீத விளையாட்டு விளையாடாதேல. ஒரு பீஸ்னாலும் ரியாஸ் கீழ விழுந்து எடுத்துருவான். மனசே கேட்காது. எனக்கு கழுவினாலும் மச்சான் திண்டா மச்சான் சத்தியமா. பாத்தீங்களா, ஒரு பீஸை கொடுத்தோம்னா 2 பேர் அப்படியே ஓரமா போறாங்களே. டேய் வானவில் போடுறா.
இந்த பக்கம் திரும்ப அப்படி தனியா போவாது எப்படி வானவில்ன்றான். உங்களுக்கு வேணுமா? இல்ல நீ சாப்பிட்டு வளர்ற பையன். நல்லா இருக்கா? அருமையான பீஸ். அருமையான பீஸ்னா எத்தனை பீஸ் சாப்பிட்டுருக்கா இதுவரை? நிறைய பீஸ் சாப்பிட்டுருப்பியோ, எக்ஸ்பீரியன்ஸா? அதெல்லாம் நிறைய சாப்பிட்டுக்கிறாங்க. கறி பீஸ்ரா, கறி. இல்லனா மட்டும் நீ அமைதியா இருக்கிறியாக்கோ. எத்தனை வீடியோல எத்தனை பீப் சவுண்ட் வர போகுதுன்னு மட்டும் தெரியல. எல்லாமே பீப் சவுண்ட் சவுண்டா போடுது. அன்னைக்கு போடல மைல்டா இருந்துச்சு. சவுண்டா போடு. வேற எடுங்க. எட்டத போடுறானுங்க அப்படினு போடு. அப்பதான் இன்னும் பண்ணு. गाइस கறி இதெல்லாம் சுட்டாச்சு. இந்த பிரியாணி மட்டும் வந்துட்டு இருக்கு. நல்லா சாப்பிட்டுட்டு திரும்ப இன்னொரு ரவுண்டு குளிக்க வேண்டியதான். இந்த லாஸ்ட் 2 பீஸ் மீரானுக்கு ஒண்ணு, ரியாஸ்க்கு ஒண்ணு. அப்படியே சூப்பர் ப்ரோ. பேர் எழுதி வந்திருக்கு. ரொம்ப நன்றி. சாப்பிடும்போது அது சாப்பிட போகும்போது இப்ப கிடையாது. இப்ப தின்னுங்கடா, எவ்வளவு கறி வேணாலும் கிடக்குதுடா. போச்சு, முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் அதை எடுத்துக்கோ. கறிடாடா மச்சான் இவங்கள வச்சுட்டு இங்க போனான்னு வெச்சுக்குவேன். நம்ம எல்லாரும் மோட்டரை போட்டு வரோம். நீங்க குளிச்சிடுவீங்க. தண்ணி ஃபுல்லா கறி கறி பாக்ஸ் திறந்தோன்னே எல்லாம் கூட்டமா ஓடுறாங்க. ஏன்டா இப்படி பறக்குறீலடா? நான் உள்ள தூக்கி போட்டேன், நீங்க எடுங்க. எதை தேடுறீ அப்படி? அதெல்லாம் இல்லடா, நீ கொஞ்சம் தள்ளி நிறைய இருக்கும். அசிங்கப்படுத்துறீங்களா குமார்? அப்படி என்னத்தை தேடுறாங்க? எடுத்துட்டான்டா. எப்படி இருக்கு மாருஃப்? ஃபைனலா கறி எல்லாம் சுட்டு முடிச்சாச்சு. இந்த விரல் வெளியில் தெரியுதா? எந்த விரல் வெளியில் தெரியுது? சீனியர், எங்க சீனியர் மாப்ள. தண்ணி இந்த மாதிரி சில்லறத்தனமா வேலை பண்ணக்கூடாது. தண்ணி எவ்வளவுக்கு ஆழமா இருந்துச்சு? புகை புண்பட்ட நெஞ்சை புகை விட்டாச்சு. தண்ணி அடிக்கிறான். யார் காலையும் பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்ல எண்ணத்தோட பண்றான். அவனை போய் நான் இப்படி சொல்லலாமா? சூட்டு கறிடா. சூட்டு கறி மாப்பிள்ள, தப்பா பேசாதியோ. இந்த மாதிரி காதல் தோழின்னா இங்க வாங்க. வேற பொண்டாட்டி விட்டு போனா இங்க வாங்க. புருஷன் விட்டு போனா இங்க வாங்க. இந்த மாதிரி பசங்களோட வந்து கறியை சூட்டு கறியா தின்னுங்க. தப்பா சொல்றாங்க நிறைய பேரு. யாரும் நம்பாதியோ. எல்லாரும் நான் சொல்றதை மட்டும் நம்புங்க. ஏன்னா நான் தான் கரெக்டா சொல்லுவேன். ஆமா மாப்ள, ஆமா. மொத்தமா டிவோர்ஸ் நீங்க வாங்கி கொடுத்துருவோம் நாங்க. இவங்கெல்லாம் ரொம்ப பேடா பேசுறாங்க. எனக்கு ரொம்ப சங்கட்டமா இருக்கு. ஆமா மாப்ள, நான் ரொம்ப நல்ல பையன் மாப்ள. என் மூஞ்ச பார்த்தா தெரியுதா? சரி பாக்காத. இப்போவே தெரியுமா பின்னாடி? என்னது தெரியுது பின்னாடி? இவனே எவ்வளவு ஹைட்டா இருக்கான்னு பாருங்க. அப்படியே இறங்கி நடந்துவா மாப்ள, பாருங்க. அதாவது நீச்சல் தெரியாமலாம் உள்ள சம்பவம் ஆகிரும். லாஸ்ட் படிக்க அவன் தலை பாத்துக்கங்க. வா அப்படி நடந்து வா. ஸ்பாட்டிங்லயே முக்கிருச்சுங்க. அவன் எவ்வளவு ஹைட் பாருங்க, அவனே முக்கிருச்சு. இப்போ லாஸ்ட் போயிட்டான்.
உள்ளங்கை மட்டும்தான் வெளியில தெரியுது. தண்ணி ஃபுல்லா நிரம்பிருச்சு. நீச்சல் தெரியாட்டி சோழி முடிஞ்சிடும். ஒரு சம்பவம் நடக்க போகுது. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு அப்படியே அந்த பக்கம் திருப்புறேன். திருப்பிட்டேன். நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சிங்கம் வேட்டையாட போகுது. ஆல்ரெடி ஒரு 2 சிங்கம் இருக்கு. 3ஆவது சிங்கம் வேட்டையாட போயிருச்சு. மானு தப்பிச்சிடுச்சு. சிங்கத்துக்கிட்ட இருந்து மானு தப்பிச்சிடுச்சு. போடா உள்ள. எப்படி இருக்கு? டைம் ஆயிடுச்சு, அதனால சாப்பிட உட்காந்தாச்சு. இன்னைக்கு ஒரு புடி. எடுத்தாச்சு. உட்காரு. ஃபைனலா சாப்பிட வந்தாச்சு. பிரியாணி தான், பாய் வீட்டு பிரியாணி. எல்லாம் உட்காந்துட்டேன். மாப்பிள்ள அருமையா இருக்கா? எங்க உன் டேஸ்ட் பாப்போமா? அருமையான பிரியாணி. சாப்பிடு. முன்னாடி ஓட்ட போட்டா முன்னாடி ஓட்டம். நான் அது ஓட்ட போடல, அதுவா ஓட்டன்னு சாப்பிடும் போது பேசாதீங்கடா. இல்லையா சுட்டதுல அருமையா தான் இருக்கும். பிரியாணி கொட்டுவோம். பீஸ் பாருங்க, செம்மையா இருக்கு. நல்லா வந்துட்டே இருக்கும். இங்க பாரு டேய். நம்ம காயல்பட்டினத்துலேருந்து நீங்க இந்த தோப்புக்கு குளிக்க வந்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. சரியான ஆழம். நண்பர்களே, ஜாக்கிரதையா குளிங்க. காயல்பட்டினத்துல இருந்து வந்தீங்கன்னா குடிச்சு காட்டு. சிங்க வாயில தண்ணியை குடிச்சு காட்டு. அப்பா சரியான ஹைட்டுங்க. என்னையா முக்கியச்சுன்னா பாருங்க மக்களே. அதனால இங்க குளிக்க வந்தீங்கன்னா பசங்களை விட்டு தள்ளி விடுற ஃபன் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல குளிச்சுட்டு கூட எழும்ப முடியல. சரியான ஹைட்டு தொட்டிங்க. அப்பா என்னையே முக்கிருச்சு. நம்மளே ஹைட்டா இருக்கோம், நம்மளே முக்கிருச்சுன்னா தள்ளி விட்டு ஃபன் பண்ணீங்கன்னா சம்பவம் ஆயிரும். மூச்சு முட்டிருதுங்க. ஆனா தொட்டி சைஸ் கொஞ்சம் சின்னதா தான் இருக்கு. கொஞ்சம் இந்த அளவுக்கு வச்சிருந்தாங்கன்னா செம்மையா இருக்கும். பின்னாடி பாருங்க, ரொம்ப சின்னதா இருக்கு. ஹைட்டு மடத்தனமான ஹைட்டுங்க. ஆனா நீளம் கம்மி, அகலம் கூட ஓகே. கொஞ்சம் நீளம் நல்லா இருந்திருந்தா இது கொஞ்சம் செம்மையா. தோப்பு ரேட்டு பாத்தீங்கன்னா 2000 ரூபா.
ரூபாய்க்கு ஒர்த்து தான். இது கொஞ்சம் நீளமா இருந்திருக்கும், மற்றபடி ஓகே, நல்லா தான் இருக்கு. நாக்கு தான் தள்ளுதானா, அதனால ஆழமா இருக்கும். வந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபா நீச்சல் தெரிஞ்சா ரொம்ப உள்ள இறங்க, இல்லாட்டி கரையில கம்பி கொடுத்துருக்காங்க, அதுலயே இருந்துட்டு குளிச்சிருங்க. ஃபைனலா குளிச்சுட்டு வந்தாச்சு. அப்படி ரெடி ஆகிட்டு நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான். அப்பனா எப்படி இருந்துச்சு? அருமையான குளியல், அருமையா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப பெருமையா இருக்கு. அவன் கண்ணை பாருங்க, என் கண்ணை பாருங்க. இப்ப எங்க மாமா சொல்லுவாரு, மாமா மாமா வாங்க மாமா வாங்க மாமா, குளியல் எப்படி இருந்துச்சு? சூப்பர், வேற லெவல். அருமையா இருந்துச்சா? அருமையா இருந்துச்சு. உங்க ஆழம் தெரியாதவங்க கொஞ்சம் பார்த்து குளிங்க. அப்படியா? சரி. நீங்க எப்படி குளிச்சீங்க? நான் சிறப்பா நீச்சல் தெரிஞ்சதா உங்களுக்கு? நீச்சல் அடிச்சா பரவாயில்ல, பரவாயில்லாம அடிச்சீங்க? பரவாயில்லாம அடிச்சுக்கிறேன். நீச்சல் தெரியாதவங்க பாத்துக்கீங்க. மாமா ரியாஸ் மாமா எப்படி? ரியாஸ் மாமா, இவர்தான் ரியாஸ் மாமா. வணக்கம் மக்களே. தோப்பு எப்படி இருந்துச்சு? சோப்பு அருமையா இருந்தது. வேற ஏதாவது நம்ம காயல் பண்ண மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன், குளிக்க வர்றதுக்கு? தயவு செஞ்சு பார்த்து ஆழம், எல்லாரும் அதான் சொல்றாங்க, ரொம்ப ஆழமா இருக்கு. அதனால கொஞ்சம் பார்த்து பத்திரமா சேஃபா குளிங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.